வணக்கம் மக்களே! இப்பல்லாம் தமிழ்நாட்ல பார்த்தா கொலைன்னு சொல்றாங்க. நெனச்சாலே பயமா இருக்கு. ஈழ கொலையெல்லாம் நடுங்குது. இந்த கொலையெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா? தமிழ்நாட்ல சட்டம் ஒழுங்குன்னு இருக்கா? வாங்க பார்ப்போம். வெல்கம் டு த விட்டில் கோ மேன். வேர் விட்டில் கோ காஸ் ஷேர்ஸ் ஹிஸ் ஸ்டார்ட். போன வருஷம் நவம்பர் மாசத்துல ஈரோடு மாவட்டத்துல 35 வயது நிறைந்த ஒரு வுமன் காணாம போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பனானா பிளான்டேஷன்ல அவங்க சடலம் கிடைக்குது. இப்ப ரீசென்ட்டா திருவண்ணாமலையில ஒரு விவசாயிய குடிசையில வச்சு உயிரோட கொளுத்திருக்காங்க. அடுத்த கேஸ் இதெல்லாம் நெனச்சா ரொம்ப பயமா இருக்கும். என்னன்னா, சென்னையில ஒரே குடும்பத்த சேர்ந்த 3 பேர கொன்னு வேற வேற இடத்துல புதைச்சிருக்காங்க. ஒரு குப்பை கிடங்குல குப்பையோட குப்பையா ஒரு மனுஷனோட சடலம் கிடக்குது. இது மட்டும் இல்லாம 17 வயது இருந்த ஒரு மாணவன ஈரோட்ல ஒரு கேங் அடிச்சு கொல்ற அளவுக்கு போயிருக்காங்க. முக்கியமான விஷயம் அவங்க ட்ரக் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இதே மாரி வேளச்சேரியில ஒருத்தன கொன்னுருக்காங்க. அந்த கேங்கும் ட்ரக்க கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நெனச்சா மக்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் வரும். என்னன்னா, இது எல்லா கிரைமும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா? என்ன கேட்டா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த மாரி பெரும்பான்மையான ஒரு குற்றங்கள் போதையின் பிடியில இருக்கப்ப தான் நடக்குது. ஸோ தமிழ்நாட்டுல இருந்து எப்ப இந்த போதைலாம் ஒழியுதோ, அப்பதான் இந்த குற்றங்கள்லாம் கம்மியாகும்னு நான் அழுத்த திருத்தமா சொல்ல விரும்புறேன். இதெல்லாம் சரி, அரசியல் கட்சி என்ன சொல்றாங்க? எதிர்க்கட்சிலாம் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு செத்து எவ்வளவோ நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஆளுங்கட்சியோ குற்றம் நடந்தோனே குற்றவாளிய புடிச்சு தண்டனை வாங்கி உடனே தண்டனை வாங்கி குடுத்துடுறோம். நீதி நியாயத்த உடனே வாங்கி குடுக்குறோங்கிற மாரி பெருமையா சொல்றாங்க. அரசியல் கட்சி இந்த மாரி தான் சொல்லுவாங்க. ஆனா மக்களான நமக்கு ரொம்ப பயமா இருக்கே! வெளியிலயே போக முடியலையே! ஆனா நீங்க இந்த மாரி தேவையில்லாம பயப்படணும்னு அவசியம் இல்ல மக்களே! ஆனா எல்லாரும் அலர்ட் ஆகுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். தயவு செஞ்சு யார்ட்டயும் ஒரு பகை வளர்த்துக்காதீங்க. இந்த பகை நம்ம தலையில எப்படி விடியும்னே நமக்கு தெரியாது. ஸோ எல்லாத்துட்டயும் பாசமாவும், அன்பாவும் நேசிச்சு வாழுங்க. ஐ அம் சைனிங் ஆஃப்.